மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாஹிர் மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் தேசபந்து தென்னகோனின் எழுத்தாணை மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சார்பில் சட்டத்தரணி சனத் விஜயவர்தனவின் ஆலோசனைக்கமைய ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ரமேஷ் டி சில்வா மந்தில் ஆஜராகி விடயங்களை முன்வைத்தார். 2023ஆம் ஆண்டில் வெலிகம பகுதியில் ஹோட்டல் ஒன்றுக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் தமது சேவை பெறுநரை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினூடாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சட்டத்திற்கு முரணானது என அவர் சுட்டிக்காட்டினார். அந்த சம்பவத்தை அடுத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டத்துக்கு அமைய இவ்வாறான உத்தரவை பிறப்பிப்பதற்கு நீதவானுக்கு அதிகாரமில்லை எனவும் அதனை வலுவிழக்க செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மனு தொடர்பில் தமக்கு ஆலோசனை எதுவும் வழங்கப்படவில்லை என சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு தரப்பு சட்டத்தரணி இதன்போது குறிப்பிட்டார். தமது சேவை பெறுநரை கைது செய்வதற்கான நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் அதனை தடுப்பதற்கான குறுகிய கால இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மந்தில் மீண்டும் கோரிக்கை விடுத்தார். இந்த சந்தர்ப்பத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி மந்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். இன்று முற்பகல் வேளையிலேயே இந்த வழக்கு தொடர்பிலான ஆவணம் எனக்கு கிடைத்தது. இந்த மனுவில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் எனும் எனக்கு இதுவரை தெரியாது. இதனால் பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டதன் பின்னர் மனுவில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவது சிறந்தது என நான் நினைக்கிறேன். மேற்கோள் நிறைவு. இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மந்தில் கோரிக்கையை முன்வைத்த ரமேஷ் டி சில்வா தமது சேவை பெறுநரை கைது செய்வதில்லை என பிரதிவாதிகள் தரப்பில் உறுதிமொழி வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாயிர் இவ்வாறு கூறினார். மேற்கோள் ஆரம்பம். மனுதாரர் ஒரு வாரமாக எவ்வித பிரச்சனையுமின்றி இருந்தார் அல்லவா? எதிர்வரும் நாட்களிலும் அவர் அவ்வாறு இருப்பார். மேற்கோள் நிறைவு. பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பித்து விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மனு மீதான பரிசீலனையை நீதிபதிகள் குழாம் மார்ச் 12ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள W15 ஹோட்டலுக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றதுடன் சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். வெலிகம போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தியதாகவும் தற்போது அந்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளதாகவும் மனுதாரர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர ஆகியோரது அழுத்தத்தினால் இடம்பெறுவதாகவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது குறித்த விசாரணை அரசியல் அழுத்தங்களுடன் பக்கசார்பாகவும் குரோத மனப்பான்மையுடனும் தம்மை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படுவதாகவும் தேசபந்து தென்னகோன் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தம்மிடம் வாக்குமூலம் கூட பெறப்படாது கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தாம் ஊடகங்கள் வாயிலாகவே அறிந்து கொண்டதாகவும் தேசபந்து தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். மனுவின் பிரதிவாதிகளாக மாத்தறை நீதவான் அருண புத்ததாச, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அந்த அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, அதன் தற்போதைய பணிப்பாளர் வி அம்பாவில ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை சிவில் உடையில் நேற்றிரவு வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சிலர் தேசபந்து தென்னகோனை தேடி தனது மாத்திரை வீட்டை பரிசோதித்ததாக கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை டிஷான் குணசேகர தெரிவிக்கிறார். கிடைத்த தகவலுக்கு அமைய பரிசோதனை நடத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாம் வினவிய போது தெரிவித்தது. எனினும் தேசபந்து தென்னகோனை தேடியா பரிசோதனை நடத்தப்பட்டது என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தவில்லை. මගේ අම්මා අවුරුදු 84ක් වෙනවා. අම්මයි සේවකයෝ දෙන්නෙක් විතරයි ඉන්නේ ගෙදර. எனது தாய்க்கு 84 வயதாகின்றது. எனது தந்தையும் 2 ஊழியர்களும் மாத்திரமே வீட்டில் இருக்கின்றனர். எவ்வித கைது செய்யும் உத்தரவுமின்றி
காக்கி சட்டை இன்றி சிவில் உடையிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் எனது வீட்டுக்கு வருகை தந்தனர். அவர்களிடம் எவ்வித சட்டப்பூர்வ ஆவணமும் இருக்கவில்லை. அவர்களின் அடையாளத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. மாத்தறை மாலிம்பட பகுதியில் உள்ள எனது வீட்டிற்கு அருகிலுள்ள போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் இது தொடர்பில் வினவினேன். அவர்களுக்கு இது தொடர்பில் தெரியாது. அவர்கள் வருகை தந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிலைய அதிகாரிகளும் எனது வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கு சென்ற போலீஸ் அதிகாரிகளே வருகை தந்தவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் என அறிவித்துள்ளனர். தொந்தரவு செய்யவில்லை என தெரிவித்து எனது தாயிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். 84 வயதான எனது தாய் நாளாந்தம் 30 மாத்திரைகளை எடுத்துக் கொள்கின்றார். அவ்வாறானவர்களை கஷ்டப்படுத்துவதே இங்குள்ள பிரச்சனை. எனது தொலைபேசிக்கு அழைப்பை எடுத்து கொழும்பு வருகை தருமாறு கூறினால் நான் வந்திருப்பேன் அல்லவா? நான் கொழும்பில் அல்லவா இருக்கின்றேன்? அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் வகையிலேயே இவ்வாறு செயற்பட்டுள்ளனர். இறுதியில் தேசபந்து தென்னக்கோனை தேடியே வருகை தந்ததாக கூறியுள்ளனர். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராகவும் அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டுள்ளன. அவரும் போலீசாருக்கு அறிவிக்காமல் போலீஸ் குழு ஒன்றை அனுப்பியதாகவே குற்றச்சாட்டு முன் வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மீண்டும் ரிப்பீட் செய்யப்படுகிறது. நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் அவ்வாறு செயற்படாமல் இருந்தால் நல்லது என நாம் நினைக்கின்றோம். இதேவேளை பஸ்நாயக்க நிலைமை மற்றொரு விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து அவர் வெளியேறினார். කිරිවේර සෝරත හාමුදුරුවෝ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා கிரிவேர சோரத்த தேரர் மஹிந்த ராஜபக்சவிற்காக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அமைத்த வீடொன்று கதிர்காமத்தில் இருக்கின்றது. அந்த வீடு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவே என்னை வருகை தருமாறு அளித்திருந்தனர். அந்த வீடு தொடர்பான சகல தகவல்களும் எனக்கு தெரியும். அந்த வீட்டை நிர்மாணித்தவர் தற்போது சுகீனம் அடைந்துள்ளார். சோரத்த தேரரும் உயிரிழந்துள்ளார். எனவே இந்த வீடு தொடர்பான தகவல்கள் எனக்கு தெரியும் என்பதால் என்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அழைத்திருப்பார்கள் என நினைக்கின்றேன். விமலரத்ன என்பவரே அந்த வீட்டை நிர்மாணிக்குமாறு பணிக்கப்பட்டார். சோரத்த தேரரே வீட்டுக்கான நிதியை செலவழித்தார். யுத்தத்தை வெற்றி கொண்ட காலமே அது. மஹிந்த ராஜபக்சவிற்கு அனைத்து விகாரைகளிலும் தங்குவதற்கு அறை ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் தேசபந்து எங்கிருக்கிறார் என உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமா? எந்த தொடர்பும் இருக்கவில்லையா? தேசபந்துவை எனக்கு நன்றாக தெரியும். தொலைபேசி அழைப்பு எடுக்கவில்லையா? இல்லை, கதைக்கவில்லை. பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னர் கதைக்கவில்லை. அவ்வாறு கதைத்தாலும் வாட்ஸ்அப் ஊடாகவே கதைப்பார். 7-8 நாட்களாக அவர் இல்லை. தேசபந்து விரைவில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார். நீங்கள் அநியாயமாக கஷ்டப்படுகின்றீர்கள்.